உலக தமிழ் நேயர் அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். ஓம் பூர்புவ ஸ்வஹ தத்சவிது வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோன பிரசோதயாத். மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி என் குருநாதரையும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். நாம் கடந்த காலங்களில் சூரியன் அறிவு, சந்திரன் மனம், குரு இயக்கம் இதுவரை பார்த்தோம். தற்காலம் ராகுவின், அதாவது இவரே 4 என்ற ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு சிலர் ஆகும். இந்த 4 எண்ணின் புத்தியை ஆளும் இதன் அதிதேவதை ஸ்ரீ கணபதி நாளும் தெரிந்தவர். இவர் சட்டத்திட்டங்களை ஏற்படுத்துதல், சமூக பிரிவுகள், அரசியலமைப்பு, சீர்திருத்தத்துக்கு காரணகர்த்தா, பூர்ண சுதந்திர பெரியார். எப்பொழுதும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருப்பார்கள். நாளும் தெரிந்தவர், 4 பக்கம் சென்று வந்தவர் இவரே. மேற்படி குணாதியங்கள், வாக்கு வன்மையுடையவர். பேசுதல் எழுதுதல் மூலமும் சமூக சீர்திருத்தம். வாக்கு வன்மை, இனிமை இருக்காது. அதாவது நவகிரக ஜோதிடத்தில் ராகுவின் நிலைமை தாங்கள் அனைவரும் அறிந்ததே. மேலும் என் ஜோதிடத்தில் பிறர் கூறுகிற எந்த முடிவையும் ஏற்க மாட்டார்கள். எந்த விஷயத்தை பற்றியும் பிரத்யேக அபிப்பிராயம் வைத்திருப்பார்கள். விரோதிகளை விருத்தி செய்து கொண்டே போவார்கள். இலகிய மனமுடையவர்கள். நண்பர்களில் சில நண்பர்களாக நட்பை விரும்பி ஏற்றுக்கொள்வர். கதைகள், சாஸ்திரம், வேதாந்தம் சம்பந்தமான நூல்களை மனதை வெகுவாக கவரும். இவர்கள் முக்கியமான குணம் எல்லா விஷயங்களும் தான் அறிந்திருக்க வேண்டும் என்பது. எப்பாடுபட்டாவது சேகரித்து எல்லா விதத்தையும் தேடிக்கொள்வார்கள். புகழில் ஆசை இருக்காது. பிறர் சொல்லும் சிறு செயலும் இவரை துன்புறுத்திவிடும். மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர். பணம் சம்பாதிப்பது இவர்கள் போன்று சுலபமாக யாருக்கும் அமையாது. மெல்லிய விசாலமான இதயம் படைத்தவர்கள். ஒவ்வொரு காசமும் சிரமப்பட்டே சம்பாதிக்க வேண்டியிருக்கும். சுலபமாக அமையாது. செலவழிப்பதில் உற்சாகம் மிக்கவர். சிறு பிரயாத்திலேயே விளையாட்டு முன்னேற்றத்தில் தீவிர ஆசை இருக்கும். கஷ்டப்படாமல் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதையே இவர்கள் மனம் நாடும். சரீரம் சிறிது பருத்த சரீரம். மேலும் கண்கள் சிறிது உள்வாங்கி இருக்கும். கண்கள் மூடிக்கொண்டது போல் காணப்படும். பெரிய தலை, அடர்த்தியான தலைமயிர், அதாவது சுருட்டை முடி போல் இருக்கும், ஆனால் சுருட்டை முடி அல்ல. நரம்பு சக்தி, ஜீவசக்தி. இவர்கள் பெரும்பாலும் நோய்வாய்ப்படுவதில்லை. மனச்சோர்வு. மேலும் இவர்கள் எந்நோய் வந்தாலும் துதி சிகிச்சையாலேயே நீங்கிவிடும். மேலும் இவர்களுக்கு வரக்கூடிய நோய் பசியின்மை, குடல், பின்தலை, இடுப்பு, ஒருவித வலி. ஜீரண சக்தியை அதிகரிக்கும் உணவை உட்கொண்டால் சரி ஆகிவிடும். இவர்களில் 4, 13, 22, 31 22 எண் மிகவும் அதிர்ஷ்டமான எண்ணாக அமையும். இந்த எழுத்துக்களில் இந்த 4 ராகுவின் ஆதிக்கம் உள்ளது என்று பட்டியலிட்டால் DMT. இதில் T எழுத்து மிகவும் வலிமையானது. இது ஆராய்ச்சியின் பலனாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தவை ஆகும். இவருடைய அதிர்ஷ்ட காலம், அதிர்ஷ்ட தினங்கள் 1, 10, 19, 28. சாதகமான எண்கள் 9, 18, 27. துரதிர்ஷ்டமான எண்கள் என்று இவர்களுக்கு 8, 17, 26. சனி. இவர்கள் 4 எண்காரர்கள். 1 எண்காரர்களுடன் 1 என்ற எண் அதிக நல்ல பலனை கொடுப்பதால் இவர்கள் 1 என்றில் பெயர் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டமாகும். அதிர்ஷ்ட வர்ணம் வெளிர் நீலம், மஞ்சள் வர்ணமே. தவிர்க்க வேண்டிய வர்ணம் என்று எடுத்துக்கொண்டால்
இவர்களுக்கு தவிர்க்க வேண்டிய வர்ணம், துரதிர்ஷ்டமான வர்ணம் என்று எடுத்துக்கொண்டால் கருப்பு. இவர்கள் அணிய வேண்டிய இரத்தினம் நீலக்கல், அதாவது கோமேதகம் மிகவும் அதிர்ஷ்டமானது ஆகும். முக்கிய குறிப்பு: இவர் பெயரை 1 எண்ணில் வைத்து கொண்டால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த 4 எண்ணின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த ஒரு முக்கிய நிகழ்வு, டி என்ற எண்ணில் பெயர் வரும் அனைவரும் புகழ்பெற்றவர்களாக விளங்குவர். உங்களுடைய காலங்களில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் பரிசீலித்து பார்த்தால் அதில் உண்மை புரியும். டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஊர்களும் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர்களுடையவர்களும் மிகவும் பிரசித்தி பெற்ற நபர்களாக விளங்குவர் என்பது இதன் ஆராய்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் கிடைத்த ஒரு நிகழ்வாகும். தொடர்ந்து எண்ஜோதிட பகுதியில் ஆதரவு தரும் அனைத்து பிரபஞ்சத்தில் உலகில் உள்ள அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார நன்றி. தொடர்ந்து எம்மை கேள்வி பதில் மூலமாக இணைந்திருங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் எனது மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளவும். எனது நெஞ்சார வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து எண்ஜோதிட கேள்வி பதில் நிகழ்வில் பங்கேற்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார மனமார வாழ்த்துக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் கொண்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்கள். வணக்கம். நன்றி, வணக்கம். தொடரும்.